ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஏஜேஎஸ் விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு ஈரலும் செவரொட்டியும் கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் செவரொட்டியும் ஆட்டு ஈரலுன்னு ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பட்டை ஒரு 3, ஒரு ஏலக்காய் 3, கிராம்பு 3, 2 கல்பாசி. அதுக்கு தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம தாளிக்கலாம். இப்போ அதுக்கு நான் குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோமா, அதை நம்ம வெடிக்க போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2.5 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ கொஞ்சோண்டு புதினாவையும் கொஞ்சமாக அப்படியே போட்டு எண்ணெயில் அதையும் நான் வதக்கிக்கிறேன். இப்போ பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இதுக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு உடம்புக்கு. பெனிஃபிட் ரத்த சோகை, ரத்தம் இல்லைன்னா நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸ்கின் நல்லாகும், நம்மளுக்கு க்ளோவாகும். நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு, மாசமாக உள்ளவங்க சாப்பிட்றது, இரத்த சோகை உள்ளவங்க சாப்பிடலாம். இதெல்லாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லா பெனிஃபிட்டானது. கண்டிப்பாக இதை குழந்தைகளுக்கு கொடுங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கறி மசாலா தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் நான். அதையும் நல்லா நம்ம வதக்கிக்குவோம். நல்லா அந்த பச்சை வடை போகட்டும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். நல்லா கலக்கி விட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நம்ம குக்கரில் விசில் ஒரு 5 விசில் வச்சுக்குவோம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகட்டும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தனியாக ஊற்றி நல்லா இது இருக்குது. இதில் சுடு சோத்தில், சப்பாத்தியில் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் உப்பு, காரம், பெப்பர் வேணால் பெப்பர் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஏற்றாப்புல போட்டுக்குங்க. கொத்தமல்லி தழையை போட்டு நம்மளுக்கு இறக்கிடலாம். Thank you for watching.